தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கிராமங்கள் இருந்தாலும் அதுல ஒரு கிராமம் மட்டும்தான் ஆராபுரம். அந்த ஊருக்கு ஒரு பக்கம் ஓடுற நதி இருந்துச்சு. ஆனா அந்த நதியை தாண்டி இருள் சூழ்ந்த அடர்ந்த ஒரு காடு. அந்த காடு மோசமானது. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள ஒரு கொடூரமான சாத்தா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் அந்த கிராமத்துக்கே ஒரு சாபம், ஒரு அரக்கன். அதனாலதான் ஆராபுரம் மக்கள் சாயங்காலம் 6 மணி ஆகிறதுக்குள்ள கதவுகளையும் ஜன்னல்களையும் கட்டாயம் அடைச்சே ஆகணும். இல்லன்னா அவன் வந்துருவான். அவன் யார் தெரியுமா? நரகத்திலிருந்து தப்பிச்சு வந்தவன், நரகத்தோட வாரிசு. ஆனா இந்த பயத்துக்குள்ளேயும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவ பேருதான் கற்பூர அம்மன். சூரிய பகவானோட வாரிசு, அந்த வெளிச்சத்தோட மகள். அவன் பூமிக்கு வந்து மனுஷங்களுக்கு பயம் விதைச்சான். ஆனா அம்மன் நம்பிக்கை விதைச்சா. அவளுக்கு சொந்தமான கோயிலோட மணி சத்தம் மக்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஆனா அதே மணி சத்தம் தான் அந்த சாத்தானுக்கு கொடூரமான பயத்தை உருவாக்குச்சு. அதுதான் அவளோட அதிகாரம். அதோட கோயில் மணி சத்தமும் சூரிய ஒளியும் மட்டும்தான் அவனோட பலவீனம். ஆனா இருள் ஒரு நாள் கூட அடியாது. அது காத்திருக்கும். ஆராபுர மக்களுக்கு அடுத்த நாள் ஒரு முக்கியமான நாள். கற்பூர அம்மனோட கோயில் திருவிழா நெருங்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா 3 வாரம் பகலும் ராத்திரியும் திருவிழாதான். அது மட்டும்தான் அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை. இருட்டு பாதையெல்லாம் இனி விழி நிலவு வந்தாச்சு. இருக்கு பார்வைகள்லாம் நம்மை தாண்டி ஓடி போயாச்சு. கற்பூர அம்மன் கோயில் அந்த தேரு இப்போ வந்தாச்சு. கவலை பையை தூக்கி எட்டி வீசி எரிஞ்சாச்சு. இது கற்பூர அம்மன் திருவிழா, இனி கவலையே இல்லடா. வாடா ஆடுவோம் ஜாலியா. இனி விடுதல்ல நாங்குழல் மட்டும் கேட்குறாய். ஏலாடா திறந்த அந்த தீய சக்தி நீர் பூத்து போச்சு. நெஞ்சில் இருந்த பாரும் பஞ்சு போல காற்றில் பறந்தாச்சு. வேப்பிலை வாசத்துல வினை எல்லாம் தீர்ந்து போச்சு. அம்மா சிரிப்புல புது யுகமே பிறந்தாச்சு. நிம்மதி நிம்மதி நிம்மதி, அது நிம்மதியான சந்தோஷம். மூன்றாங்கழ நச்சடிடும் மாறி காசல சது சாகிலா தொடர்ந்த அந்த தீய சக்தி மீற பூத்து போச்சு. மூன்றாங்கழ நச்சடிடும் மாறி காசல சது சாகிலா தொடர்ந்த அந்த தீய சக்தி மீற பூத்து போச்சு. மக்கள் களமா ஆடி பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அம்மனோட சக்தி மக்களை காப்பாத்துச்சு. ஆனா அந்த சக்தி செல்லாத ஒரு நாள் வரும். பகலையே இருட்டாக்குற ஒரு சூரியன் வரும். அதுதான் சூரிய கிரகணம். அன்னைக்கு சூரியன் மறையும். சூரியனோட வாரிசு கற்பூர அம்மனோட சக்தியும் மறையும். மணி ஓசை அடங்கும். அந்த 20 நிமிஷம் அம்மன் கையில இல்ல, அது நரகத்தோட வாரிசு கையில. அதனால ஆராபுர மக்களே, ஜன்னல்களை சாத்துங்க, கதவுகளை இருக்க பூட்டுங்க, மூச்சு கூட அடக்கி வைங்க. ஏன்னா இன்னைக்கு அம்மன் பேச மாட்டாள், நரகத்தோட வாரிசுதான் பேசுவான்.
அவன் நரகத்தோட பிள்ளை. நரகத்திலிருந்து பூமிக்கு வந்தவன். அவன் வந்தா அழிவு உருவாகும், பாவங்கள் விடுதலையாகும், மனித குலம் அழியும், காட்டு தீ மாதிரி பயம் பரவும். ஏன்னா அவன்தான் கிரேடன்.